நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் மலாய்க்காரர்களின் உரிமைகள் களவாடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது மற்றும் பெரிகாத்தான் நேஷனலின் உறுப்பு கட்சிகளிடமிருந்து அம்னோவின் மூத்த தலைவர் ஒருவர் ஆதாரங்களை கோரியிருக்கிறார். ஒற்றுமை அரசாங்கத்தில் டிஏபி இடம்பெற்றிருக்கும் ஒரே காரணத்தை வைத்து மகாதிர் இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறாரா என்று அம்னோ மூத்த தலைவர்கள் மன்ற தலைவர் ஒஸ்மான் டேசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனது பதவிக்காலம் முடியும் வரை தாம் மாநிலத்தில் இருப்பேன் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டதஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக அம்னோவின் தெங்கு டதஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் முதல்வராக நியமிக்கப்படுவார் என்ற வதந்திகளுக்கு மத்தியில் அமீருddin இதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் சுல்தானின் ஆலோசனையின்படி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த தாம் ஸ்லாங்கூரில் இருப்பேன் என்று அவர் கூறினார். மந்திரி பெசாராக இரண்டாவது முறையாக பணியாற்றும் அமீருddin கடந்த 2-3 நாட்களில் வைரலாகிய அவரது பதவி குறித்த ஊகங்கள் இருப்பதை ஒப்புக்கொண்டார். பிகேஆர் கட்சியில் சேர்வதற்காக அம்னோவை விட்டு வெளியேறும் தமது திட்டம் குறித்து அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸிடமிருந்து தாம் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் பெறவில்லை என்று அம்னோ தலைவர் டதஸ்ரீ அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இதுவரையில் கட்சியை விட்டு விலகப் போவது குறித்த எந்தவொரு கோரிக்கையும் அவரிடமிருந்து வரவில்லை என்றும் அவரை தாம் இன்னும் சந்திக்கவில்லை என்றும் ஜாகிர் தெரிவித்தார். ஆதலால் இந்த செய்தியை தங்களால் உறுதிப்படுத்த முடியாது என்று கோலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஜாகிர் இதனை தெரிவித்தார். FT185 பிரிவு 78.60 ஜலான் லோஜிங் குவாமுசாங் சாலையில் நேற்று திடீர் குழி ஏற்பட்டது. இதனை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை அந்த சாலை மூடப்பட்டுள்ளது. நேற்று காலை 11:18 மணி அளவில் கம்போங் ஜெக் சோக் அருகே 9 மீட்டர் ஆழம் அளவுக்கு அக்குழி தோன்றியதாக கிளந்தான் பொதுப்பணித்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் JKR உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா வைத்திருந்தார் என்கிற சந்தேகத்தின் பேரில் 41 வயது பிரபலத்தை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து கஞ்சா செடியின் காய்ந்த இலைகள் என்று சந்தேகிக்கப்படும் 2 பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு மொட்டை மாடியில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது நேற்று மதியம் 3 மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த நபருக்கு இதற்கு முன் குற்றவியல் பதிவு எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 1952 கீழ் விசாரிக்கப்படுகிறது. நாளை திங்கட்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரை கிளந்தானின் 10 மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 10 மாவட்டங்களும் முக்கியமான ஆறுகளை ஒட்டியிருப்பதால் ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம் அம்மாவட்டங்களின் பல பகுதிகளில் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மிட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.